வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பித்ருதோஷத்தை நீக்கக்கூடிய இந்த மாசி மகத்தினுடைய சிறப்புகள் பற்றியும், மாசி மாதத்தில் என்னென்ன தெய்வீக தொடர்பான நிகழ்வுகள் வர இருக்குது என்பதை பற்றியும் ஒரு தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவினை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம பார்த்தா மாதிரி பித்ருதோஷம் உள்ளவங்களும் மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் உள்ள ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களை நீராடுவது வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரும் மக நட்சத்திரம் வந்தாலுமே இந்த மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திர நாள் தான் மாசி மகன்னு கொண்டாடப்படுதான். மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் உள்ள தீர்த்தங்களில் நீராட வேண்டுமா? இவ்வாறு செய்தாலே சகல தோஷங்களும் நீங்குவதாக சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இதன் மூலம் பலப்படுமா? மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரும் விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. மாசி மக விரதத்தை கடைபிடித்தாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு புராணங்களை கூறியிருக்காங்க. மேலும் இது பார்த்தோம்னா பித்ருதோஷ நிவர்த்திக்கு அருமையான பரிகார தினமாகவும் மாசி மகம் விளங்குதுன்னு சொல்லலாம். மாசி மக தீர்த்தவாரின் போது தான் நீராடினாலே பல விதமான நன்மைகள் உண்டாகுமா. மாசி மகத்தன்று கும்பகோணம் மகா குளத்தில் பிது தர்ப்பணம் செய்தாலே பித்ருதோஷம் நீங்கும்னு நம்பிக்கையாகவே இருக்குது. தேவேந்திர மாசி மகத்தன்று தான் துர்க பத்ராவின் நீராடியும் சிவபூஜை செய்தும் சாபு விமோச்சனம் பெற்றதாகவும் சொல்கிறாங்க. ஐதீகத்தில் பார்த்தோம்னா 5ஆம் பகவானான பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 9ஆம் பகவான பாக்கியஸ்தானமே முக்கியமான இடங்களாக இருக்குது. இந்த ஸ்தானங்களில் பாவ கிரகங்கள் இருந்துச்சுனாவே அவர்களுக்கு பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரங்களை கூறியிருக்காங்க. பித்ருதோஷங்கள் பலவித தடைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் உள்ள ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களை நீங்கள் நீராடி வந்தாலே பித்ருதோஷம் நீங்கும்னு சொல்லப்படுது. ராமேஸ்வரம், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற திருவையாறு, கும்பகோணம், நாகை மாவட்டம், வேதாரண்யம் போன்ற இடங்களில் நீராடி தர்ப்பணம் பித்துக்கடன் செய்வதன் மூலம் பித்ருதோஷம் நீங்குவதாக சொல்லப்படுது. நாங்களே பார்த்தோம்னா மகத்தான மாதமாக அழைக்கப்படுது இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாகவே திகழ்துன்னே சொல்லலாம். மாதங்களில் மகத்மான மாகம் என்று அழைக்கப்படுது. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருமே தெரிந்து தெரியாமலும் பாவம் செய்து இயல்புனே சொல்லலாம். பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரம் புண்ணியம் தேடி ஒவ்வொருவரே பல்வேறு ஆலயங்களுக்கு செல்வாங்க. இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம், தவம் போன்ற பல்வேறு பரிகாரங்களை செய்வாங்க. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு சிறப்பினே சொல்லலாம். மிகவும் விசேஷமான பார்க்கப்படுவதால் இந்த மாசி மாதம். இந்த மாதம் முழுவதுமே கடலாடும் மாதம்னு சொல்லுவாங்க. மகத்தன்று புனித நீராடல் செய்தால் 7 ஜென்ம பாவங்களும் கூட அடியோடு போகும்னு ஐதீகமாக இருக்குது. இதனால தான் பார்த்தோம்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் கும்பகோணத்தில் மகாமகம் கொண்டாடப்படுதான். இந்தியாவில் வடபகுதியில் இதனை கும்பமேளான்னு சொல்லுவாங்களாம். ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கும்ப ராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் தான் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் தான் பௌர்ணமி வரும்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமி திருநாளை தான் மாசி மகன்னு சொல்லுவாங்க. கும்பராசியில் சூரியன் இருக்கும்போது சிம்மத்தில் சந்திரன் குரு பகவானும் இணைந்து இருந்தாலே அது மகாமகன்னு சொல்லப்படுது. விரதம் இருக்க விரும்புவங்க காலையிலே எழுது அன்று புண்ணிய நீர்த்தங்களை நீராடியும் சிவ சிந்தனையோடு சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டுமா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் விரதம் இருந்து பக்தியுடன் கடலை தரிசித்தாலே குழந்தை பேரு உண்டாகணும் புராணங்களை கூறியிருக்காங்க. வருண பகவானும் பிரம்மஹத்தி தோஷத்தால் பிடித்த போது கடல்ல மூழ்கியே இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கி கொண்டாராம். அவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமானுமே அருள் பாலித்திருக்காங்க. வருண பகவானும் தோஷத்தில் இருந்து நிவாரணம் அளித்த தினம்தான் மாசி மகமாக கொண்டாடப்படுது. மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் நீங்கள் தீர்த்தங்களையும் நீராடி வந்தாலே சகல தோஷங்களும் நீங்குவதாக சொல்லப்படுது. குடும்பத்தில் ஒற்றுமையும் பலப்படுமா. மாசி மகம் அன்று தான் தாட்சணியின் மகனாக பிறந்த பார்வதி தேவி அவதரித்தாங்களாம். சிவபெருமானின் சக்தியாகிய தேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தட்சன் ஆசைப்பட்டான். அதற்காக தான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்திருக்காங்க. இந்த தவத்தின் பயனாக தான் உமாதேவி தட்சிணியனின் மகளாக அவதரித்தானாம். தட்சிணியனின் என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தட்சன் தன் மகளை சிவபெருமானுக்கே திருமணம் செய்து வைத்தான். அன்னை உமாதேவி அவதரித்த மாசி மகம்தான்
நாளாக கொண்டாடப்படுதான். இந்த நாள அம்பாளை வழிபட்டு பெரும்பேறு பெற முடியும். மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்குபவரும் கேது பகவான் சொல்லலாம். இவர் ஞானத்தையும் முத்தியும் அருள்பவராக இருக்கிறாரு. ஜோதிட சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவரும் இவர்தான். மாசிமகம் என்று வழிபாடு செய்யலாம் குரு பகவானை. சிவபெருமானும் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் தந்த நாள் தான் மாசிமகன் சொல்வாங்க. அன்று சிவபெருமானை வணங்க சாப விமோச்சனமும் கிடைக்கும். மாசிமகம் அன்று பார்வதி பரமேஸ்வரரை வழிபட திருமண தடை நீங்கியதாகவும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. தம்பதியின் ஒற்றுமை பெருகுமா, குடும்பத்துல இன்பம் பெருகுன்னு சொல்லலாம். சிவபெருமான் வருண பகவானிற்கு சாப விமோச்சனம் தந்த நாள் மாசிமகம் என்பதால தான் அன்று சிவபெருமானை வணங்க சாப விமோச்சனம் கிடைக்கும். மாசிமகம் அன்று சிவபெருமானையும் ஸ்ரீ விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்கினாலே சகல நலன்களையும் பெற்று வளமான வாழ்க்கையை வாழலாம். சிவன், விஷ்ணு, முருகன் என முப்பெரும் தெய்வங்களுக்கு உகந்த நாள் தான் இந்த மாசிமகம். இந்த நாளில் தோஷம் நீங்கும் புண்ணிய நாளாகவும் கருதப்படுது. இந்நாளில் புண்ணிய தலங்கள்ல தரிசிப்பதும் புண்ணிய நதிகளையும் தீர்த்தங்களையும் நீராடுவதும் பாவங்களை போக்குன்னு சொல்றாங்க. மக நட்சத்திரத்துல அதிதேவதை தான் பித்ருக்கள். ஆகையால அன்றைய தினம் பித்ருக்கள் வழிபாடு செய்தா முன்னோர்கள் ஆசை கிடைக்குமா. கும்பகோணம், ராமேஸ்வரம் போன்ற இடங்கள்ல தர்ப்பணமும் பிதுர்க்கடன் செய்வது நன்மை தருவதாக சொல்றாங்க. புனித நீராடு மற்றும் வழிபாட்டுடன் சிலத்தான தர்மங்களையும் செய்வதாலே பாவங்கள் நீங்கி அனைத்து வளங்களும் கிடைக்கப்பெறும். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதுதான் மாசிமகம் என்பதால இன்றைய வரை அன்னதானம் செய்தாலே கோடி புண்ணியம் சேரும். உத்திரமும் தைப்பூசம் என்றால் முருகனுக்கு உரியதாகவும், சிவராத்திரி என்றால் பார்த்தோம்னா சிவனுக்கு உரிய நாளாகவும், நவராத்திரி என்றால் அம்மனுக்கு உரிய நாளாகவும், ஏகாதசினா பெருமாளுக்கு உகந்தது என கொண்டாடுறோம். ஆனால் மாசத்தினுடைய கூடிய தெய்வத்திற்கு உரியது என கேள்வி நம்மக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மாசிமக தினத்துல கும்பகோணம் மகா குளத்துல நீராடுவது மிகவும் சிறப்பாகவே சொல்லப்படுது. முடியாதவங்க தங்களுடைய வீடுகளுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளை நீராடியும் மகாமகம் குளத்துல நீராடி பலனையும் பெறலாம். இந்த நாளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிச்சோம்னாவே 7 முறை பாவங்களும் போக்கக்கூடியதாக சொல்றாங்க. சிவன் வழிபாடு இந்த நாளை சிறப்பாக சொல்லப்படுது. மாசிமக திருநாள்ல அனைத்து திருக்கோவிலுமே தீர்த்தவாறு சிறப்பாக நடைபெறும். சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோச்சனம் அளித்தது இந்த நாள்ல தான். சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும் மாசிமகம் விளங்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா அம்மன் வழிபாடு. உமாதேவியாரும் மாசி மாதம் மக நட்சத்திரம் தான் தட்சிணியின் மகன் தட்சணியாக அவதரித்தாள் என்பதாலே மிகவும் புண்ணிய நாளாகவும் சொல்றாங்க. அதனால் இந்த நாளை பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுது. மட்டும் இல்லாமல் சக்தி வழிபாட்டுக்குரிய நாளாகவும் விளங்குது. முருக வழிபாடு. தந்தைக்கும் முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் தான் மாசிமகன் சொல்லுவாங்க. இதனால் முருக வழிபாடுவதற்கு சிறந்த நாளாகவும் மாசிமகம் அமைஞ்சிருக்குது. நாளில் பெருமாள் வழிபாட்டிற்கும் சிறப்பாக சொல்லப்படுது. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்துதான் விழிக்கொளர்ந்த நாளும் தான் மாசிமகம்மா. இதனால இந்த நாளில் பெருமாளை வணங்குவதற்கு உரிய நாளாகவும் சொல்றாங்க. அனைத்து தெய்வங்களையுமே வழிபடுவதற்கான சிறப்பு நாளாக மாசிமகம் அமைஞ்சிருக்குது. நன்னாள தோஷம் நீங்கும் புண்ணிய நாளாகவும் கருதப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா கேது பகவான் வழிபாடு. ஞானமும் முக்தியும் அளிக்கக்கூடியவர் தான் கேது பகவான். மக நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு. இந்நாள கேது பகவானை வழிபட்டு வந்தாலே அறிவாற்றல சிறந்து விளங்க முடியும். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுமே நவகிரக சன்னதியில இருக்கும் கேது பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். அடுத்ததாவது பார்த்தோம்னா முன்னோர் வழிபாடு. மக நட்சத்திரத்தை பித்ரு தோஷ நட்சத்திரம் என்று அழைப்பாங்க. நதி, கடல், குளம், புண்ணிய இடங்கள்ல தர்ப்பணம் கொடுத்தோம் பிதுர்க்கடன் செய்வதும் நன்மை தருவதாக இருக்குது. இந்த நாள்ல மாசிமகத்தன்று முறைப்படி விரதம் இருந்து வாழ்வில் சகல சௌபாக்கியம் நாம பெற முடியும். குலதெய்வ வழிபாடுது முக்கியமானது சொல்லலாம். இந்த மாசிமகத்தன்று குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா தரிசிப்பதும் மகத்தான பலன்களை அள்ளித்தருன்னே சொல்லலாம். மகாவிஷ்ணு, உமா மகேஸ்வரர், முருகன் ஆகிய 3 தெய்வங்களுமே வழிபட்டால இந்த பிறப்பு மட்டும் இல்லாமல் முன்ஜென்மங்களை நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடுமா. மொத்தம் மாசிமகம் என்று அனைத்து தெய்வங்களுமே வழிபடலாம். மகம் பார்த்தோம்னா அனைத்து தெய்வங்கள் வழிபாட்டுக்கு ஏற்ற நாளுன்னே சொல்லலாம். குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த நாள் முழுவதுமே உபவாசம் இருந்து விரதம் இருக்கலாமா. திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருப்பவங்களும் அம்பிகை வேண்டி
காலையிலே அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வர வேண்டுமா. பெருமாளுக்கு அன்றைய தினம் மாலையில சத்யநாராயண பூஜையை செய்து வழிபடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.